மீட்பின் பிறப்பிடம். திருக்குடும்பம் இதற்கு சிறந்த சான்று. திருக்குடும்பத்தின் தலைவர் யோசேப்பு நீதிமானாகவும் கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாளராகவும் பொறுமை குணம் கொண்டவராகவும் அமைதியின் இருப்பிடமாகவும் இறை திட்டத்திற்கு பணிந்தவராகவும் இருந்தார். ஒவ்வொரு கணவரும் இத்தகைய நற்பண்புகளை கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் அன்னை மரியாவிடம் மிளிர்ந்த தாழ்ச்சி, எளிமை, ஆடம்பரம் இல்லாத வாழ்வு, அதிர்ந்து பேசாத குணம், ஆழமான அன்பு, இறை திட்டத்திற்கு ஆம் என்று பணிதல் போன்ற பண்புகளை தனதாக்கிட வேண்டும். குழந்தைகள் இயேசுவை போன்று அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஜெபமாலை, குடும்ப ஜெபம், திருப்பலி என இறைபக்தியில் வளர்ந்து நமது குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக மாற வரம் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அமைதியின் வழியில் பணி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். அமைதியின் வழியில் பணி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்து மகிழ. மண் மீதிலே விண் வந்தது, மண்ணில் புனிதம் எங்கும் கமழ. நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்து மகிழ. மண் மீதிலே விண் வந்தது, மண்ணில் புனிதம் எங்கும் கமழ. அமைதியின் வழியில் பணி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். வறண்ட காலங்கள் இனியும் இல்லை, பாலன் இயேசு வரவார். வாழும் உயிர்களில் வேதம் இல்லை, அவரின் அன்பு உறவார். வறண்ட காலங்கள் இனியும் இல்லை, பாலன் இயேசு வரவார். வாழும் உயிர்களில் பேதம் இல்லை, அவரின் அன்பு உறவார். நீதி நிலை பெறும், அன்பு பெருகிடும். நீதி நிலை பெறும், அன்பு பெருகிடும், பாலன் இயேசு வரவார். புதிய உலகினில் புவியில் அமைந்திடும், அவரின் அன்பு உறவார். நன்னாளிது ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்து மகிழ. மண் மீதிலே விண் வந்தது, மண்ணில் புனிதம் எங்கும் கமழ. அமைதியின் வழியில் பணி விழும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். இருளும் மறைந்தது, ஒளியும் பூரித்தது, பாலன் இயேசு வரவார். பிரிவும் இணைந்தது, உறவும் மலர்ந்தது, அவரின் அன்பு உறவார். இருளும் மறைந்தது, ஒளியும் உதித்தது, பாலன் இயேசு வரவார். பிரிவும் இணைந்தது,
சாவு அழிந்தது, வாழ்வு பிறந்தது. சாவு அழிந்தது, வாழ்வு பிறந்தது, பாலன் இயேசு வருவார். காணும் முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குது, அவரின் ஆர்ப்பரித்து எழுவோம், நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபை இயேசு, அன்னை மரியாள், யோசேப்பு என்னும் திருக்குடும்ப விழாவை, பெருவிழாவை சிறப்பிக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த குடும்பத்தில் பிறந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பை கொடுக்கின்ற கடவுளாக நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தப்படுகிறார். ஆகவே ஒவ்வொரு குடும்பமும் கடவுளுடைய மீட்பிற்கு, இறை திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் வாழும் வர வேண்டி இந்த திருப்பலியில நாம் நிறைவாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிறப்பாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய பங்கிற்காகவும் நமது பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களின் நலன்களுக்காகவும் இத்திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை பின்பற்றி ஒவ்வொரு குடும்பமும் இறைபக்தியிலும் அன்பிலும் பண்பிலும் சிறந்தவர்களாக வாழ வரம்பேண்டி நம் பங்கில் இருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஜெனிஃபர் உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் தேவசகாயம் அவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் அருள் சகோதரி ஃப்ளோரியான் மேரி தெரஸ், அருட்தந்தை ஆல்பர்ட் நெல்சன், அருள்பணி பாக்கியநாதன், அருள் தந்தை வேளாங்கண்ணி சபரிதாஸ் இவர்களின் ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் சுந்தர்ராஸ் மற்றும் ஜசிந்தா இவர்களுடைய ஆன்மாவின் இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நாம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியறள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் அருளின் ஊற்றினை எம்மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியறள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது பாதுகாத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புல்லினாள் என் மேல் தெளிப்பீர்,
ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவே ஈசோர் கொள்ளினால் என்மேல் தெளிப்பேன் ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரை பணிதனிலும் வெண்மையாவே எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளாலிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெறச் செய்வீராக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் அண்ணா ஆண்டவரிடம் ஜெபித்ததால் இறைவன் கொடுத்த குழந்தை செல்வத்திற்காக நன்றி கூறியும் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பணி செய்ய தன் குழந்தை சாமுவேலை அர்ப்பணித்ததையும் பற்றி கூறுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக சிறந்த செல்வம் நம் குழந்தைகள். அவர்களை இறைப்பற்றுதலில் வளர்த்து இறைப்பணிக்கு அர்ப்பணித்து
பெற்றோர் கடமை என்பதை உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு செவிமடிப்போம். முதல் வாசகம் சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 20 மற்றும் 22 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியை பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளைகளை பலியிட்ட பின் பையனை ஏழையிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் என்றார். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே இருக்கின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின்
ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோபின் கடவுளே, எனக்கு சேவை சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளை கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பார்த்தருளும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் அன்பை அடித்தளமாகவும் படைப்பை அனைத்தையும் நேசிப்பவர்களாகவும் அனைத்திற்கும் நன்றி சொல்பவர்களாகவும் மற்றவர்களை வாழ வைப்பவர்களாகவும் இருப்பார்கள். ஏனெனில் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிப்பவரோடு கடவுள் இணைந்து இருக்கிறார் என்று கூறி இறையோடு இணைந்து வாழ அழைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 முதல் 2, மீண்டும் 21 முதல் 24 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 Hallelujah. உம் திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 41 52 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை திருக்குடும்ப திருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த திருக்குடும்பம் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. இந்த உலகில் பல்லாயிரம் குடும்பங்கள் அல்லது பல கோடி குடும்பங்கள் இருந்தாலும் இதுவரையில் விவிலியத்திலும் பல குடும்பங்களை பற்றி நாம் படித்தாலும் இந்த அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு என்னும் திருக்குடும்பத்திற்கு தகுதியான ஒரு சிறப்பான அம்சம் வேறு எந்த குடும்பத்திலும் பெற்றதில்லை. அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபை மிக சிறப்பாக திருக்குடும்பத்தை நமக்கு அடையாளம் காட்டி எடுத்துக்காட்டாக கொடுத்து, இந்த திருக்குடும்பத்தை போல உங்களுடைய குடும்ப வாழ்வை உணர்ந்து வாழுங்கள் என்று நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதொரு அழைப்பை கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகில் படைத்த பல அமைப்புகளில் முதலாக படைத்த அமைப்பு the institution of marriage, the institution of family என்று சொல்லுகிறோம். இந்த அமைப்பு முதலாக கடவுள் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார். இந்த திருமண அமைப்பை தான் கடவுள் மிக சிறப்பாக, அது ஒரு நிரந்தரமான அமைப்பாக இந்த மனித குலத்திற்கு முதலாக வழங்கினார். நாம் தொடக்க நூலிலே படிக்கிறோம், கடவுள் எத்தனையோ படைப்புகளை இந்த உலகத்தில் உருவாக்கினார். எல்லா படைப்புகளையும் அவர் படைத்தார். வார்த்தையால் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் படைக்கப்பட்டன. அண்டங்கள், கோள்கள், நிலா, சந்திரன், சூரியன், இவையெல்லாம் வனவிலங்குகள், நீழ்வார் உயிரினங்கள் எல்லாமே படைக்கப்பட்டன. அவர் சொல்ல சொல்ல உருவாகப்பட்டன. ஆனால் மனிதனை மட்டும் கடவுள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படைச்சார்.
மனிதனை படைக்கும் பொழுது கடவுள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை விவிலியம் நமக்கு மிக அருமையாக சொல்லுகிறது. இதோ மனிதனை என் உருவிலும் என் சாயலிலும் நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அந்த மனிதனை படைக்கின்றார் கடவுள். எல்லா உயிர்களையும் படைத்த பிற்பாடு நாம் வாசிக்கிறோம், கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். He saw everything is good. கடவுள் எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த கடவுள் மனிதனை படைத்து விட்டு ஆதாமை பார்க்கிறார். அந்த ஆதாமை பார்த்த பிற்பாடு நல்லதென கண்டாரா அல்லது யோசிச்சாரான்னு தெரியல. மனிதன் அவன் தனிமையாய் இருக்கிறான். மற்ற மற்ற எல்லா படைப்புகளும் ஒரு ஒற்றுமையாக இயங்குவதை பார்க்கிறோம். மனிதன் மட்டும் தனிமையாய் இருப்பதை பார்த்துவிட்டு கடவுள் இந்த மனிதனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி அந்த மனிதனுக்கான ஏற்ற துணையை ஏவாளை உருவாக்குகிறார். அந்த ஏவாளை எவ்வாறு உருவாக்குகிறார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது கடவுள் ஆதாமின் விலா எலும்பை ஒன்றை எடுத்து அதன் வழியாக ஏவாளை உருவாக்குகிறார். விவிலிய அறிஞர்களுடைய கருத்துப்படி இந்த ஏவாள் விலா எலும்பின் ஆதாமின் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டதால் அவள் இதயத்திற்கு நெருக்கமானவளாக கடவுள் அவரை உருவாக்கினார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு கணவனும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும் என்பதை மிக சிறப்பாக இந்த படைப்பு திறனில் படைப்பில் அவர்களை அதை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இந்த எல்லா விலங்குகளையும் எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் படைத்த பிற்பாடு அவர்களுக்கு கடவுள் ஸ்பெஷலாக எந்த கட்டளையும் கொடுக்கல. அவர்கள் படைத்தார்கள், அதோடு அவர்கள் படைக்கப்பட்டார்கள், அதோடு அவர்கள் இயங்குகிறார்கள். ஆனால் மனிதனை படைத்த பிற்பாடு மட்டும்தான் கடவுள் நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடலாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவள் என் எலும்பின் எலும்பும் என் தசையும் தசையுமாக இருக்கிறாள் என்ற ஒரு உன்னதமான கோட்பாட்டை உருவாக்கி அவர்களை நீங்கள் இந்த பூமியை ஆண்டு நடத்துங்கள், பலுகி பெருக செய்யுங்கள் என்ற ஒரு மாபெரும் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அது அப்படின்னு பார்த்தா, இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த குடும்பத்தினுடைய உறவு நிலை இருக்கின்ற வரக்கட்டளை கடவுளோடு நாம் பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அவருடைய படைப்பு திறனில் கடவுளோடு நாம் இணைந்து நாமும் அவரோடு இணைந்து உடன் படைப்பாளர்களாக நம்மை இந்த உலகத்தில் கடவுள் உருவாக்கியிருக்கிறார். இந்த மாபெரும் உடன் படைப்பாளர் என்பது ஒரு தனி மனித வாழ்க்கையில் அது முழுமை பெறாது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் அது முழுமை பெறவே பெறாது. மாறாக ஒரு குடும்ப அமைப்பில்தான் இந்த படைப்பு திறனானது, இந்த உலகத்தை பலுகி பெருக செய்கின்ற நிகழ்வானது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குடும்ப அமைப்பில்தான் நாம் அனைவரும் அந்த விழாவை தான் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு என்னும் மிக அருமையான இந்த திருக்குடும்பம். இந்த திருக்குடும்பம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கொடுக்கிறது. இந்த குடும்பத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் எந்தவித குறைபாடும் இல்லாமல் விவிலியத்தில் மிக சிறப்பாக வெளிப்படுத்தப்படும். எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது விவிலிய, எத்தனையோ குடும்பங்களை பற்றி படிக்கிறோம் விவிலியத்தில். ஆபிரகாம், சாரா, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்தில் எல்கானா, அண்ணா, அதே போல எலிசபெத், சக்கரையா, இப்படி பல குடும்பங்களை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் எல்லா குடும்பங்களிலும் ஏதாவது ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள், யோசேப்பு, இயேசு என்னும் குடும்பத்தில் தான் வாழ்வு நிறைவாக உணரப்படுகிறது. எந்த குறைபாடும் இல்லாமல் ஒரு சாதாரண குடும்பம் எப்படி இறைப்பற்றோடும் சிறந்த பண்போடும் ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற அன்போடும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற சிறந்த பண்போடும் இந்த சமூகத்திற்கு ஒருவர் ஒருவர் எவ்வாறு கொடுக்க முடியும் என்ற பகிர்ந்தளித்தலின் நிகழ்வும் இந்த குடும்பத்தில் தான்
முழுமையாக உணரப்படுகிறது. இது எந்த குடும்பத்தினுடைய ஒரு சிந்தனை, ஒரு வெளிப்பாடு என்றால், ஆதியில் தந்தை கடவுள் உருவாக்கிய ஒரு குடும்பத்தினுடைய முழு நிறைவான வெளிப்பாட்டை நாம் இங்கே இயேசு, மரியா, யோசேப்பு இந்த குடும்பத்தில் பார்க்கிறோம். இத்தகைய குடும்பத்தின் வழியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இறை பண்பை, இறை உறவை வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய சூழ்நிலை இந்த குடும்பத்தில் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவி என்ற ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை கடவுள் நமக்கு மிக அருமையாக வழங்கியிருக்கிறார். இந்த வாழ்க்கை முறையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறோமா, மதிக்கிறோமா, அல்லது ஒருவருக்கொருவருக்கான மரியாதையும் அதற்கான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் மனநிலையும் நமக்கு உருவாகி இருக்கிறதா என்று கேட்டால், இன்றைக்கு அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் நம் குடும்பத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 பேர் பேசிக்கிட்டாங்க. ஒரு கணவனும் இன்னொரு கணவரும், அதாவது 2 ஆம்பளைங்க திருமணமானவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஒருத்தர் பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு காட்டேரி தெரியுமா, காட்டேரி தெரியுமா, ரத்த காட்டேரி தெரியுமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர் சொன்னார், ஏன்பா அது கூட தான் ஒரு 25 வருஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன், அது கூட தான் ஒரு 25 வருஷமாக நான் குடும்பம் நடத்துகிறேன். அப்படியே ஜஸ்ட்டு பெண்களை மட்டும் நான் இறக்கவில்லை, அப்படியே ஆண்களுக்கும் திருப்பி போட்டு பாருங்கள், அதே தெரியும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், பல நேரங்களில் நரகமாக கூட இருக்கலாம், பல நேரங்களில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக கூட இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இது நீங்களாக ஏற்றுக்கொண்டதல்ல, கடவுள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மிக சிறந்த வாழ்க்கை, கடவுள் உங்களுக்காக அமைத்து கொடுத்த வாழ்க்கை. இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது என்று நாம் இந்த திருமண உறவில் நாம் அந்த பகுதியை வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்ற குறைபாடுகளை நாம் மேலோங்கி காட்டினால் நம்முடைய குடும்ப வாழ்வை பல நேரங்களில் அதை நகர்த்தவே முடியாது. மாறாக ஒவ்வொரு குடும்பத்திலும் இறைப்பற்றோடு இருக்க வேண்டும். அந்த இறைப்பற்றுக்கான ஒரு உதாரணம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். எல்கானா அண்ணா. இந்த அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் மலடி என்று அவரை திட்டுகிறார்கள், ஏளன பேச்சுக்கு உட்படுகிறார். ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்று அவர் அழுது புரண்டு வேண்டுகிறார். அவருடைய அழுகுரலை, புலம்பலை பார்த்த ஏலி, அந்த ஆலயத்தினுடைய குரு, அண்ணாவை பார்த்து திட்டுகிறார். ஏன் குடித்து விட்டு வந்து இந்த கோவிலில் நீ அழுது புலம்புகிறாய், குடித்து விட்டா வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அண்ணா சொல்கிறார், நான் குடித்து விட்டு வரவில்லை, நான் என்னுடைய கஷ்டத்தை, புலம்பலை கடவுள் முன்னிலையில் சொல்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று நான் மனம் விட்டு கதறி அழுகிறேன், கடவுள் எனக்கு குழந்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஏலி சொல்கிறார், அடுத்த முறை நீ வரும்பொழுது உன்னுடைய குழந்தையோடு வருவாய் என்று சொல்லி அனுப்புகிறார். உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று. அந்த நம்பிக்கையோடு அந்த குடும்பம் செல்லுகிறது. அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. 3 ஆண்டுகள் கழித்து மீண்டும் தான் நேர்ந்து கொண்டது போல சாமுவேலை, சிறுவனை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து 3 வயதில் கொண்டு வந்து விடுகிறார்கள். இஸ்ராயலில் மிக சிறந்த முதன்மையான ஒரு இறைவாக்கினர் என்றால் அது சாமுவேல் இறைவாக்கினர். கடவுள் அவரோடு பேசினார். கடவுள் அவருக்கு மிக சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்தார். முதலாக இஸ்ராயலுடைய அரசனை அபிஷேகம் செய்கின்ற அளவிற்கு கடவுள் அவரை நிரப்பினார் என்றால் தாய் தந்தையரின் வேண்டுதல். ஒரு குடும்பம், அந்த பிள்ளைகள் எவ்வாறு மிக சிறப்பானவர்களாக மாறுகிறார்கள் என்பதை முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகம் திருத்தூதர் யோவான் மிக அருமையாக சொல்லுகிறார். நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். இந்த கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மக்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம் மனசாட்சி நாம் குற்றவாளி என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன்னிலையில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். நாம் கடவுள் திருமுன்னிலையில்
நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிறப்பான குடும்ப அமைப்பு. இந்த குடும்ப அமைப்பை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான இந்த சமூக வலைதளங்கள் இந்த குடும்பத்தில் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வை எவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு ஆத்மார்த்தமான வாழ்வை வாழ தெரியவில்லை. ஏதாவது இஷ்யூ கிரியேட் பண்ணணும், அல்லது ஏதாவது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சங்கடமான நிகழ்வை சமூக வலைதளங்களில், யூடியூப்ல ரீல்ஸா அல்லது என்ன பண்றது, இன்னொன்று இருக்கு ஷார்ட்ஸா போட்டு அதை காசாக்க பார்க்கறது. ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? வேலைக்கு போகிறதில்ல, உடல் உழைப்பு கிடையாது, வீட்டிலே ஏதாவது ஒரு ரீல்ஸோ அல்லது ஷார்ட்ஸோ போட்டு மாதத்துக்கு 40,000 ரூபா 50,000 ரூபா சம்பாதிக்கிறோம். என்ன சம்பாதிக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தில் நடைபெறுகின்ற ஆத்மார்த்தமான ஒரு சில நிகழ்வுகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி போட்டு சம்பாதிப்பது தான் அது ஒரு சம்பாதனையா? பிரியமானவர்களே, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள்லாம் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்கள்ல, ரீல்ஸ் பார்க்குறீங்கள்ல, என்னென்ன கூத்தெல்லாம் நடைபெறுகிறது என்று. அதுலேயும் கணவன் மனைவிக்குள்ள கூத்து, இதெல்லாம் ஒரு திட்டுவது, சண்டை போடுவது, கொச்சையாக பேசுவது, இவையெல்லாம் நம்முடைய குடும்ப அமைப்புக்குள் நம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு நிலை. அது வெளியே காசுக்கு விற்கப்படுகிறது, காசாக்கப்படுகிறது என்றால் அது இவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, எல்லா குடும்பத்திலும் சண்டை இருக்கிறது, எல்லா குடும்பத்திலும் கஷ்டம் இருக்கிறது, எல்லா குடும்பத்திலும் எல்லா விதமான துன்பங்களும் இருக்கிறது, அதோடு கூட மகிழ்ச்சியும் இருக்கிறது. இயேசு குடும்பத்தில் மட்டும் சந்தோஷம் மேலோங்கி இருந்ததா? அவர்களை எல்லா நிலையிலும் தந்தை கடவுள் அப்படியே ஒரு ஒளிவட்டம் போட்டு அப்படியே நகர்த்திட்டே போனாரா? நிச்சயமா கிடையாது. நாம் கேட்கலாம், இந்த இயேசு அன்னை மரியாள் குடும்பத்தில் தந்தை கடவுள் அவர்கள்லாம் இறைத்தன்மையில் இருந்தார்கள், எல்லாமே இருந்தது, அதனால் அவங்களுக்குள்ள சண்டை இல்லை, சச்சரவு இல்லை அப்படின்னு சொல்ல. நிச்சயமாக இல்லை. அவர்கள் இறை குடும்பமாக இருந்தாலும் முழு மனித வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இயேசுவும் சரி, அன்னை மரியாளும் சரி, யோசேப்பும் சரி, முழு மனித குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இறையருள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில், அவர்களுக்கு தானாக வந்து கொட்டவில்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இறையருள் அவர்கள் எவ்வளவு பக்தியாக இருந்தார்களோ அந்த பக்தியினால் தான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாளுக்கு யோசேப்புக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நிறைமாத கர்ப்பிணி. அந்த குழந்தையை பெற்ற பிற்பாடு ஏரோது கொல்லப் போகிறான். தூக்கிட்டு ஓடு, எகிப்துக்கு ஓடு. எகிப்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி நாசரேத்திற்கு வா. நாசரேத்துக்கு வந்த பிற்பாடு திரும்பியும் தன்னுடைய பணிவாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அன்னை மரியாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, தன்னுடைய பிள்ளையை பார்த்து இப்படி பேசுகிறார்கள். எத்தனையான அவலமான பேச்சு. கடைசியாக தன்னுடைய மகனை சிலுவையில் அறைந்து கொள்ளுகின்ற காட்சி. இவையெல்லாம் பாடுகள், துன்பம், இவைகளுக்கு மத்தியில்தான் அந்த இயேசு குடும்பம், திருக்குடும்பம் தன்னுடைய இறைப்பற்றோடு வாழ்க்கை நடத்தியது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை இருக்கிறதா என்று கேட்டால் அது இன்றைக்கு கேள்விக்குறியாக அமைகிறது. அன்புக்குரியவர்களை மிக அருமையாக சொல்லுவார்கள். ஒரு ஜோக் ஒன்று. சர்தார்ஜி போய் கோர்ட்டில், நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் கொடுக்குறார். திருமணமாகி 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆன பிற்பாடு, முடிந்த பிற்பாடு அவர் போய் கோர்ட்டில் ஒரு கேஸை கொடுக்குறார். அந்த நீதிபதி சொல்லுகிறார், இந்த நீதிபதி அந்த கேஸை வாங்கி படிச்சுட்டு, 20 வருஷமா நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க, இதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு விவாகரத்து? இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன என்று கேட்கிறார். உடனே சர்தார்ஜி சொல்றார், ஐயா 20 வருஷமா குடும்பம் நடத்துகிறேன், உண்மைதான். அதே மனைவி கூட தான் குடும்பம் நடத்துகிறேன், உண்மைதான். நான் திருமணம் ஆண்ல கொஞ்ச நாள்ல இருந்து 20 வருஷமா அந்த மனைவி என்னை கொடுக்காத டார்ச்சர் இல்லை, பண்ணாத கொடுமை இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்தால் என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல இருந்து என்ன பறக்கும்? நீங்களாம் யாரும் அடிக்கிறதில்ல நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நீங்களாம் யாரும் எதையும் தூக்கி அடிக்கிறதில்ல. கிச்சன்ல இருந்து என் மனைவி கரண்டி, தட்டு, டம்ளர் எது கிடைக்குதோ தூக்கி அடிப்பாங்க. அப்போல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த ஒரு மாசமா
என் மனைவி கிச்சன்லேருந்து தூக்கி அடிக்கிற பாத்திரம் என்னையே குறி வச்சு வருது, என்னையே குறி வச்சு வருது, அதனால் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, தயவு செய்து விவாகரத்து கொடுங்க அப்படிங்க. பிரியமான சகோதர சகோதரி, பல நேரங்களில் நம்முடைய குடும்பத்தை ஒரு ஆத்மார்த்தமான உறவாக நாம் கொண்டாட வேண்டும். அதில் சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், நெருடல் இருக்கும். அது ஒரு சிறப்பான உறவு. அந்த உறவை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா? காசு சம்பாதிக்கிறது, போகிறது, வர்றது, மனைவியை ஒரு அடிமை போல நடத்துவது, அல்லது கணவனை ஒரு அடிமை போல நடத்துவது. ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு தெரிகிறது. ஒரு கணவன் மனைவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் எதிர்க்க வீட்டில் இன்னொரு குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த கணவன் இங்கே வேலை செய்கிறத விட்டு எங்கே போய் வேலை செய்வார்? பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த மனைவி இருக்கிறாங்க, வேறொருத்தர் மனைவி, அவங்க விட்ற வேலையெல்லாம் செய்வார். அவங்க அப்பொழுது சொல்கிறாங்க, உங்கள் கணவன் பார்த்துங்க, உங்கள் கணவன் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறார் பாருங்க. மனைவிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்கள் கணவர் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுறார் பாருங்க. அங்கே பார்த்தா அந்த மனைவி அவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளை, இதுதான் பல நேரங்களில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை. இந்த குடும்பம் என்பது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் அ கோர்ட் ரூம் என்று சொல்லுகிறார். ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை கொடுக்கும்போது சொல்லுகிறார், குடும்பம் என்பது, ஒரு வீடு என்பது தட் இஸ் நாட் அ கோர்ட் ரூம் பட் இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் கன்ஃபெஷனல் என்று சொல்லுகிறார். நாம் இந்த குடும்பத்தை இன்றைக்கு நாம் எப்படி மாற்றி வைத்திருக்கிறோம் என்றால், கோர்ட்டுருமாக, நீதிமன்ற ஒரு அறையாக மாற்றி வைத்திருக்கிறோம். இங்கே கணவனும் மனைவியும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி ஒருவரை ஒருவர் தாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அடுக்கடுக்காக அதற்கான ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க குடும்பத்தில். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. மாறாக அந்த நீதிபதி சொல்லுகிறார், இட் ஷுட் பி அ கன்ஃபெஷனல். இந்த குடும்பம் என்பது, ஒரு வீடு என்பது ஒரு ஒப்புரவு ஆக்குகின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். தாங்கள் செய்த தவறாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு மனம் விட்டு பேசி அந்த குடும்பத்தை மிக சிறப்பான குடும்பமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு, மரியா, இயேசு என்னும் இந்த திருக்குடும்பத்தில் விளங்கிய நற்பண்புகள் நம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டோடு இதை நிறைவு செய்கிறேன். இந்த 2 குடும்பம் இன்னைக்கு வாசித்தோம். எல்கானா அண்ணா குடும்பம், யோசேப்பு மரியா குடும்பம். இந்த 2 குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை எங்க கொண்டு போனாங்க? இந்த 2 குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை எங்க கொண்டு போனாங்க? எங்க கொண்டு போனாங்க? தயவு செய்து சொல்லுங்க, கெஞ்சி கேட்கிற சொல்லுங்க. எங்க கொண்டு போனாங்க? கோயிலுக்கு கொண்டு போனார்கள். இன்னைக்கு எந்தெந்த பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பி கோயிலுக்கு வாங்க, கோயிலுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கேறுங்கன்னு என்று சொல்லி இருக்கிறீர்கள்? எத்தனை பெற்றோர் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகள் அதை மதித்து இங்கே வந்திருக்கிறார்கள்? எத்தனை பிள்ளைகள் அதை மதித்து வந்திருக்கிறார்? இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன பண்றோம்னா, நாம கோயிலுக்கு போனா போதும், நம்ம பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது. நம்ம பிள்ளைகிட்ட நம்ம சொல்றதுக்கு பயமா இருக்குது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போவோம்னு சொன்னா நான் கோச்சுக்குவானோ, ஏதாவது பண்ணிடுவானோ அப்படி என்ற ஒரு பயந்த நிலை. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் நல்லா துருன்னு விளையாடிட்டு இருந்தான். அவனை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றும் வழி தெரியல. சரி வாப்பா அப்படின்ட்டு கூட பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவன்கிட்ட சல்லமாக பேசுவோம் இல்லையா, அதுமாரி பேசினேன். உனக்கு அப்பா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா? அப்பா மேலே பயம் இருக்குதா, உனக்கு அம்மா மேலே பயம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், எங்கள் அப்பா மேலும் பயம் கிடையாது, எங்கள் அம்மா மேலேயும் பயம் கிடையாது. என்ன சொல்லியிருப்பான்? அவங்களுக்கு தான் என்னை பார்த்தா பயம், அவங்களுக்கு தான் என்னை பார்த்தா பயம் என்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு பிள்ளைகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கோம். அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்குறோம்? நம்முடைய திருமண சட்டம் சொல்லுகிறது, திருமணம் என்பது இட் இஸ் ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த ஸ்பௌசஸ் ஃபர்ஸ்ட். இந்த திருமண தம்பதியர்களுடைய நல்வாழ்விற்காகத்தான் நீங்கள் இந்த திருமணத்தை, குடும்பத்தை நீங்கள் வாழ்கிறீர்கள், குடும்பத்திலே வாழ்கிறீர்கள். இரண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளை இட் இஸ் ஃபார் த ப்ரொக்ரேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பெற்று அவர்களை வளர்க்க வேண்டும், நல்ல கல்வி அறிவு கொடுக்க வேண்டும். எத்தகைய கல்வியை நாம் கொடுக்கிறோம்? எங்க அந்த கல்வியை கொடுக்கிறோம்? இன்னைக்கு எங்க நம்ம கல்வியை கொடுக்கிறோம்? அந்த வித்யாலயா, இந்த வித்யாலயா, அப்புறம் அந்த பவனு, இந்த பவனு அப்படின்னு சொல்லி
நம்முடைய கிறிஸ்டியன் எஜுகேஷன் பல நேரங்களில் நாம் தவிர்ப்பவர்களாக பல நேரங்களில் மாறிக்கொண்டோம். யூ ஷுட் கிவ் எ கிறிஸ்டியன் எஜுகேஷன். இங்கே பூசைக்கு வருவாங்க, இங்கே பூசைக்கே வரமாட்டாங்க. இப்போ அதிகமாக வர்றதில்ல, கொஞ்சம் பிள்ளைங்க தான் வராங்க. பூசைக்கே வராதவன் எங்கே போவான்? காலையில் நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போவான். திங்கக்கிழமை 2ஆம் தேதி ஆனால் காலையில் போனவனே உட்கார வச்சு அவனுக்கு அவர் ஃபாதர் சொல்லி கொடுப்பாங்களா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையேன்னு சொல்லி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? ஸ்லோகன் சொல்லி கொடுப்பாங்க. அது நமகா, இது நமகா, எல்லாம் நமகா அப்படின்னு உட்காந்து அதை கற்றுக்குவான ஒழிய நம்முடைய கிறிஸ்டியன் எஜுகேஷன் நம்ம பள்ளியில் கொடுக்கின்ற அந்த மறைக்கல்வியோடு இணைந்து இருக்கின்ற அந்த கல்வியை நாம் கொடுக்க பெற்றோர்கள் முன் வருகிறோமா? ஏன் இந்த திருக்குடும்பத்து விழாவில் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நாம் எடுக்கின்ற முடிவு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்தால் மட்டும் போதாது, சோறு போட்டு வளர்த்தால் மட்டும் போதாது, அவர்கள் பிற்காலத்தில் நிறைய சம்பாதிக்கின்ற ஒரு இயந்திரங்களாக அவர்களை மாற்றிவிட்டால் மட்டும் போதாது. ஒரு நல்ல பக்குவமான மனிதநேயம் கொண்ட, அன்பு நிறைந்த, நம்பிக்கை கொண்ட, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வைக்கவில்லை என்றால் இந்த பொறுப்பை தட்டி கழித்ததற்காக பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த நிலையில்தான் இந்த திருக்குடும்ப விழாவை நாம் சிந்தித்து மிக அருமையாக நம் குடும்பங்களில் வாழ கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பான். ஆமென். அனைவரும் பக்தியோடு நிற்போம். இந்த நாளிலே நாம் திருமண நாளன்று கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பித்து கொள்ளப் போகிறோம். ஆகவே இந்த திருமண வாக்குறுதிகளை புதுப்பிக்கின்ற இந்த சடங்கில் நாம் பக்தியோடு பங்கேற்போம். அன்புமிக்க திருமண தம்பதியர்களே, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர்கள் திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் ஈந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமையை நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளித்திருக்கின்றார். இப்பொழுது அந்த திருமணத்தின் வார்த்தை பாட்டை புதுப்பிக்கின்ற இந்த நாளில் இதோ திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். திருமணமான தம்பதியர்களே, நீங்கள் முழுமன சுதந்திரத்துடன் திருமண ஒப்பந்தத்தின் பொழுது செய்து கொண்ட வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளை எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராய் இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளி இருக்கின்ற மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலே இவர்கள் புதுப்பிக்க இருக்கின்ற திருமண வாக்குறுதிகளுக்கு ஏற்றார் போல இவர்களுடைய திருமண வாழ்வை ஆசிர்வதித்து அச்சித்தருளும். இப்பொழுது கொடுக்க இருக்கின்ற இந்த திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்தல் நிகழ்வில் தங்கள் முழுமையான கையளிப்பை முழுமையான மனதோடு அவர்கள் இதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. நான் சொல்றது போல செய்யுங்க. மணமகன் ஆண்கள் உங்களுடைய பெயரை சொல்லி என்னும் நான் என்று சொல்லி உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, அவங்க பெயரை சொல்லுங்க. புரியுதா நான் சொல்றது? இப்போ ஆண்கள் உங்க பெயரை சொல்லுங்க, உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க. என்னும் நான், அவங்க பேரை சொல்லுங்க. என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இப்பொழுது மனைவியர் உங்களுடைய கணவரை பார்த்து உங்களுடைய பெயரை சொல்லுங்க. என்னும் நான், கணவருடைய பெயரை சொல்லுங்க. என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும்
உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாய் இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அனைவரும் தலை வணங்கி செபிப்போம். திருச்சபையின் முன்னிலையில், இத்திருப்பிடத்தின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த திருமண வாக்குறுதியை புதுப்பித்து கொண்ட உங்கள் சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை என்றென்றும் ஆசிர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பெருவிழா, திருக்குடும்ப பெருவிழாவில் இணைந்திருக்கின்ற நாம் அந்த குடும்பத்தில் உணரப்பட்ட எல்லா நற்பண்புகளும் நம் குடும்பங்களில் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம் மன்றாட்டுகளை சமர்ப்பித்து செபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். ஆண்டவரே, எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். எம்மை மீட்க வந்த ஆண்டவரே, திரு அவை என்ற குடும்பத்தை வழிநடத்தி வரும் தலைவர்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் தந்து காத்திடவும், திரு அவையில் அன்பும் ஒற்றுமையும் நிலவிடவும், சமத்துவமும் சகோதரத்துவமும் வளர்ந்திடவும் இந்த மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கும் அனைவரையும் காத்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். எங்களோடு பயணிக்கும் ஆண்டவரே,
எங்கள் பங்கு என்ற குடும்பத்தில் உள்ள குடும்பங்களை ஆசீர்வதியும். பங்கிலுள்ள நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தின் மக்கள் என்ற உணர்வுடன் வாழவும், துவங்கி இருக்கிற இந்த யூபிலி ஆண்டில் எங்கள் நம்பிக்கை வாழ்விலும் ஆண்டவரை பற்றி அறிவதிலும் நாளும் வளரவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். குட்டி திரு அவையாகிய எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வரும் ஆண்டவரே, திரு குடும்பத்தில் நிலவிய அன்பு, அமைதி, பகிர்வு, இறைப்பற்று, நிறை குறையோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எமது குடும்பங்களிலும் நிலைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். அமைதியை கொடுக்க வந்த ஆண்டவரே, எமது உலகில் பஞ்சம், போர், வன்முறை, நோய் அனைத்தும் நீங்கிடவும், வரும் புத்தாண்டு அனைத்து வளங்களையும் வரங்களையும் தரும் ஆண்டாக மலர்ந்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எம் குரலை தயவாய் கேட்டருளும். ஏனெனில் நான் உம்மையே நம்பியுள்ளேன். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்த ஒவ்வொரு மன்றாட்டையும் இந்த திருக்குடும்பத்தின் வாயிலாக நாங்கள் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் பெற்று இவ்வுலகில் விசுவாசமிக்க இறைப்பற்றோடு அன்பில், அமைதியில், மகிழ்ச்சியில் வாழுகின்ற குடும்பங்களாக நாங்கள் மாறிட எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்திரள வேண்டுமென்று இத்திருக்குடும்பத்தின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகும். ஏனை தந்தாலே இன்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ. ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோம். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உன்னிடம் வருகின்றோம். எம்மையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே. எங்கள் குடும்பத்தை எம்மையே ஏற்று பலியாய் மாற்று இயேசு பாலகனே. எங்கள் குடும்பத்தை
எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவின் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீ. சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் பேராயர் பிரான்சிஸ் கல்லிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக ஆலயத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும், குறிப்பாக இந்த திருக்குடும்ப விழாவில் தங்களுடைய குடும்பத்தின் திருமண வார்த்தை பாட்டை புதுப்பித்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களில் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், சிறப்பாக இத்திருப்பலில் நினைவு கூறப்படுகின்ற இறந்த ஆன்மாக்களின் நிலைப்பாட்சிக்காக செபிப்போம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்திரேயர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர.
எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலையில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாம். எங்கும் அவரது திருக்காட்சியே, இனி எங்கும் நாம் என்றும் அவர் சாட்சியே. திசையெங்கும் அவரது திருக்காட்சியே, இனி எங்கும் நாம் என்றும் அவர் சாட்சியே. உயிரூட்டும் அருளாளன் இவர்தான் என்றோ, வலுவூட்டும் புது வாழ்வு தரு
குடிலில் திறந்து வா, திறந்து வா, திறந்து வா, என்னுள்ள குடிலில் திறந்து வா. விண்ணும் மண்ணும் மகிழும் பொன்னான நாளிதுவே, உலகு எங்கும் பூபாலம் கேட்கின்றதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருக்குடும்ப பெருவிழா. டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித முதலாம் சில்வஸ்டர் திருத்தந்தை நினைவு. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி ஆண்டவரின் பிறப்பு விழா. 8ஆம் நாள் புனித கன்னிமரியா கடவுளின் தாய் பெருவிழா. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி புனித பேசில் நாசியான் கிரகோரி ஆயர்கள் மறை வல்லுநர்கள் நிறைவு. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் காலம் இயேசுவின் தூய்மை மிகு பெயர் வாரத்தின் வெள்ளி. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை கிறிஸ்து பிறப்பு காலம் வாரத்தின் சனிக்கிழமை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். முதலாவது திருமண ஓலை. திருச்சி மறைமாவட்டம் மார்சிங்பெட் இடத்தில் வசிக்கும் திரு அந்தோனி ராஜ், திருமதி ஜசிந்தா மேரி இவர்களுடைய மகன் பிரசாத் ஆரோக்கிய டிசோசாவிற்கும் நமது பங்கு குறும்பகரம் பங்கு செருமாவிலங்கையில் வசிக்கும் திரு சிமியோன், திருமதி பிரான்சிஸ் சோஃபியா இவர்களின் மகள் மரிய கியூரி பபிதாவிற்கும் திருமணம் செய்ய இது முதல் அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதாவது விக்கனம் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு சில அறிவிப்புகள். இன்றைய நாளில் மிக அருமையாக இந்த திருக்குடும்ப திருவிழாவில் பங்கேற்று கணவன் மனைவியராக தம்பதியர்களாக வந்து வாக்குறுதி புதுப்பித்து தங்களுடைய திருமண வாழ்வின் வாக்குறுதிகளை புதுப்பித்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். மன்றாடுவோமாக.
கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். உம் வாழ்வு செழிப்பாய் மாறும், உம் பாதைகள் மெய்யாய் அமையும். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். நீர் ஆசீர்வாதமாயிருப்பாய். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. இயேசுவின் மகிமை, தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடிடும், வயல்வெளி செழித்திடுமே. இயேசுவின் மகிமை, தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாமல் நம் இயேசு நடத்திடுவார். ஒருபோதும் மறவாமல் நம் இயேசு நடத்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார், புது வலிமையை அளித்திடுவார். ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல மாதிரியாக நாசரேத்தின் திரு குடும்பத்தை கொடுத்த உமது கருணைக்காக நன்றி அப்பா. இயேசு, மரி, சூசை அவர்களின் ஒருவர் ஒருவருக்கான தூய அன்பு, தூய மாதிரிகையான வாழ்வு இவற்றை பின்பற்றி நாங்களும் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த உமது இல்லத்திற்கு வந்து சேர வரம் தாரும். ஆமென்.